நக்கீரன் கோபால் பேசின பேச்சுக்கெல்லாம் தெரியும். நக்கீரன் கோபால் நேற்று பேசின பேச்சுக்கெல்லாம் ரொம்ப அருவருக்கத்தக்க தகையில இருக்குது. ஜனநாயகம் அது பார்த்து வந்தது இப்போ வீடியோ போடுறாங்களே, என்ன பண்ணுவீங்க? திரிச்சாவும் அவங்க அம்மா ஏமா பார்த்து தாங்க சொல்ல, நான் வந்து தப்பா ஒன்றும் சொல்லல. இதற்கு இன்னும் எவ்வளவு நாளா விட்டுட்டு இருக்க போறீங்க இந்த மாதிரி? அதாவது இதற்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் இருந்தார், எடப்பாடியார் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஜெயலலிதா காலத்துல எல்லாம் உங்களால வார்த்தைகளோட விட முடியாது, அம்மையார் வார்த்தை தவிர உங்களால விடவே முடியாது வேற வார்த்தைகள். ஆனா இந்த தலைவர் விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு பிறகு நிறைய பேர் தலைவர் விஜய் அவர்கள் மரியாதை இல்லாம பேசுறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அது வந்து உளவியல் ரீதியா அவர்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை அப்படிங்கிற பார்க்கணும். உளவியல் ரீதியானா இதற்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்த போதிலும் எடப்பாடி அவர்கள் இருந்த போதிலும் கூட இவங்க வந்து ஏற்கனவே இருந்த அரசியல் வந்தாங்க. புதுசா ஒரு ஆள் வந்திருக்காங்க போது அவங்களால பொறுத்துக்க முடியல. அந்த ஆற்றாமை எப்படி காமிக்கிறது? திடீர்னு ஒரு 2.5 வருஷம் முன்னாடி வரைக்கும் சினிமாவில் உழைச்சிட்டு இருந்த ஒரு நபர் புதுசா வரவும் இவங்களால பொறுத்துக்க முடியல. அப்போ மரியாதை இல்லாத வார்த்தைகளை நான் உன்னை மதிக்க மாட்டேன், ஒன்னு நான் முதலமைச்சராக ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மையில தான் இந்த கோபால், எந்த கோபால், மீச கோபால், நக்கீரன் கோபால் மாதிரி ஆட்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் தக்க பூசை கொடுக்கணும், அவங்களுக்கான அந்த பூசையை கொடுத்துட்டு அரங்கிடுவாங்க. இந்த நக்கீரன் கோபால ஜெயலலிதா அவர்கள் அந்த ஹேண்டில் பண்ணாங்கல்ல, அதை மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ஆனா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணணும் தலைவர்